உத்தரப்பிரதேசத்தில் பணியாற்றிய தொழிற்சாலையிலேயே 7.5 கோடி ரூபாய் பணம் மற்றும் நகையை கொள்ளையடித்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்ஸ்டா காதலிக்கு பெங்களூருவில் பங்களா வாங்க கைவரிசை காட்டியவர் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஷூ தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 18ஆம் தேதி இரவு மேற்கூரையை பிரித்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வைத்திருந்த 54 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இது தொடர்பாக உரிமையாளர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சிசிடிவியை ஆய்வு செய்த போது அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. இதையடுத்து அலுவலகத்தில் பணம் இருக்கும் தகவல் யார் யாருக்கு தெரியும் என போலீசார் விசாரித்தனர். அப்போது அந்த நிறுவனத்தில் கணினி ஆபரேட்டராக கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த அனுபம் சர்மா என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரது அழைப்புகளை ஆய்வு செய்த போது பெண் இன்ஸ்டா பிரபலம் ஒருவரிடம் அவர் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்தது. இருவரும் காதலித்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் அனுபம் சர்மாவிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். காதலியை கைது செய்து விடுவோம் என போலீசார் மிரட்டிய போது அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார். இன்ஸ்டா மூலம் இன்ஃப்ளூயன்சரான பெண் பிரபலம் அறிமுகமாகியுள்ளார். அவரிடம் தன்னை வசதி படைத்தவராக காட்டிக்கொண்டு அனுபம் சர்மா பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ அந்த பெண் விரும்பியுள்ளார். மேலும் பெங்களூருவில் செட்டில் ஆக வேண்டும் என கூறியுள்ளார். காதலியின் ஆசையை நிறைவேற்ற விரும்பிய அனுபம் சர்மாவுக்கு மிக குறைந்த அளவிலேயே ஆக்ராவில் சம்பளம் கிடைத்துள்ளது. இதனால் காதலிக்கு பெங்களூருவில் பங்களா வாங்கவும் இருவரும் மகிழ்ச்சியாக வாழவும் பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் பணியாற்றிய தொழிற்சாலை. அந்த ஷூ தொழிற்சாலையின் உரிமையாளர் தீபக் அனுபம் சர்மா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்துள்ளார். அதனால் அவரின் வரவு செலவு விவரங்கள், பணத்தை எங்கு வைப்பார் என அனைத்தையும் அறிந்து வைத்திருந்தார். இதையடுத்து கொள்ளையை அரங்கேற்ற தொடர் விடுமுறை நாட்களுக்காக காத்திருந்துள்ளார். சங்கராந்தி விடுமுறையை ஒட்டி கடந்த 18ஆம் தேதி இரவு தனது சகோதரர் அனுராக் மற்றும் நண்பர் சஞ்சய் மூலம் திட்டத்தை அரங்கேற்றியுள்ளார். பணம் இருக்கும் இடத்தை அனுபம் சர்மா கூற அனுராக் மற்றும் சஞ்சய் கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர். இதையடுத்து அனுபம் சர்மாவிடம் பணம் எங்கு உள்ளது என கேட்டபோது அவர் மண்ணுக்குள் புதைத்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார். அந்த இடத்துக்கு சென்று பணத்தை போலீசார் மீட்க முயன்ற போது மேலும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. அதில் 54 லட்சம் ரூபாய் பணத்துடன் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான புராதன நகைகளும் இருந்துள்ளன. அது குறித்து விசாரித்த போது பணத்தை கொள்ளையடிக்க சென்ற போது அங்கிருந்த ஒரு பையில் தொழிற்சாலை உரிமையாளர் தீபக் தனது குடும்ப நகையை வைத்திருந்துள்ளார். அந்த நகையையும் இவர்கள் கொள்ளையடித்துள்ளனர். ஆனால் அந்த நகை கொள்ளை போனது தொடர்பாக தீபக் புகார் அளிக்காத நிலையில் தீபக்கிடம் அது குறித்து கேட்டபோதுதான் நகை காணாமல் போனதையே அவர் கவனித்துள்ளார். இதையடுத்து 7.5 கோடி ரூபாய் மதிப்புடைய பணம் மற்றும் நகையை மீட்ட போலீசார் தீபக்கிடம் ஒப்படைத்தனர். பெரும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய கும்பலை 3 நாளில் பிடித்து கொள்ளை போன பணம் மற்றும் நகையை மீட்ட போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.